சயின்டிஸ்ட் மார்ஸோட சர்ஃபேஸை 100% மேப் பண்ணியிருக்காங்க. மூனோட சர்ஃபேஸை கூட நாசாஸ் லூனர் ரெகானசன்ஸ் ஆர்பிட்டர் யூஸ் பண்ணி சூப்பர் ஹை ரெசல்யூஷனில் கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம எர்த்தில் இருக்கிற ஓஷன் ஃப்ளோரில் இன்னும் நியர்லி 70% ஏரியா அன்சார்ட்டடாக தான் இருக்குது. நம்ம பிளானட்டோட பெரிய மிஸ்ட்ரி ஸ்பேஸில் இல்லை, கடலோட ஆழத்தில். சிலி நாட்டோட கோஸ்ட் பக்கத்தில் சயின்டிஸ்ட் ரீசெண்டாக புர்ஜ் கலிஃபா ஹைட்டை விட 4 மடங்கு உயரமான அண்டர் வாட்டர் மவுண்டனை கண்டுபிடிச்சிருக்காங்க. 11,000 மீட்டர் டெப்த்தில் ப்ரெஷர் சீ லெவலோட 1000 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு மனுஷன் அந்த ஆழத்தில் போனால் அவனோட பாடியில் போன்ஸ், ஆர்கன்ஸ் எல்லாம் ஒரு பேப்பர் மாதிரி உடனே க்ரஷ் ஆகி தூள் தூளாயிரும். ஆனாலும் அந்த ஆழத்தில், அந்த இருட்டில் பல உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏலியனை பார்க்குறக்கு நம்ம ஸ்பேஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, கடலோட ஆழத்துக்கு போனாலே போதும். இதுவரை மூணில் 12 பேர் நடந்திருக்காங்க. ஆனால் நம்ம ஓன் பிளானட்டோட டீப்பஸ்ட் பாயிண்ட், அதாவது கடலோட ஆழத்தை பார்த்துருக்கிறவங்க அதை விட கம்மி. அதில் ஒருத்தர் தான் டைட்டானிக் படத்தோட டைரக்டர் ஜேம்ஸ் கேமரூன். இந்த டிகேட் முடியறதுக்கு முன்னாடி ஹோல் ஓஷன் ஃப்ளோரை ஹை ரெசல்யூஷனில் உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி கிளியராக கேப்சர் பண்ணுறதுக்கு தொடங்கினது தான் சீபர்ட் 2030 ப்ராஜெக்ட். இதில் நிறைய நாடுகளோட ஆர்கனைசேஷனோட கான்ட்ரிபியூஷன்ஸும் இருக்குது. லிட்ரலி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எப்படி பல கண்ட்ரிஸ் கொலாபரேட் பண்ணுறாங்களோ அந்த லெவலில். யோசிச்சு பாருங்க, நம்மளோட எர்த்தில் 2/3 ஓஷன்ஸ் தான் இருக்குது. அண்ட் அதோட சர்ஃபேஸ் இன்னும் நமக்கு ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. இதை நம்ம பிளானட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல உள்ள சீரியஸ் கேப்னே சொல்லலாம். கட்டுறது கையளவு, கல்லாதது கடலளவு. ஓஷனை மேப் பண்ணுறது வெறும் ஷிப்ரெக்ஸை கண்டுபிடிக்கிறக்கோ இல்லை சீ மான்ஸ்டர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கோ மட்டும் கிடையாது. அதை விட இதுக்கு ஒரு பெரிய பர்பஸ் இருக்குது. சுனாமி வரும்போது பல உயிரினங்களை காப்பாற்றுறக்கும், கிளைமேட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு கீ ஸ்டெப். எர்த்குவேக் ஜோன்ஸை ஐடென்டிஃபை பண்ண, அண்டர்சி இன்டர்நெட் கேபிள்ஸை சேஃபாக லே பண்ண, மெரீன் பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ண, எல்லாத்துக்கும் ஓஷன் மேப்பிங் ஒரு பயங்கரமான ஃபண்டமெண்டல் ஸ்டெப். இதில் இருக்கிற மிஸ்ட்ரி தான் என்ன, அப்படி இதை மேப் பண்ணுறதுல இருக்கிற சிக்கல் தான் என்ன, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக. லெட்ஸ் டைவ் இன்டு தி அன்னோன் வேர்ல்ட் பிலோ அஸ். டாபிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இந்த மாதிரி மிஸ்ட்ரி டாபிக்ஸை சிம்பிளாக புரிஞ்சுக்க நம்ம ஜெயசிம் ஜெயக்குமார் சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்த உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் பார்க்குற ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் ஆடியன்ஸ் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. அந்த சின்ன கிளிக் தான் எனக்கு மேலே குவாலிட்டியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். எர்த்தோட ஓஷன் ஃப்ளோரை மேப் பண்ணுறதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஓஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ டீப், அதில் எப்படிப்பட்ட வினோதமான உயிரினங்கள் வாழுது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். பசிபிக் ஓஷனில் இருக்க மரியானா ட்ரென்ச்சில் இருக்க சேலஞ்சர் டீப் தான் அஃபிஷியலி த டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆன் எர்த். அண்ட் இது அரவுண்ட் 10,984 மீட்டர்ஸ் டெப்த்தில் இருக்குது. இது எந்த அளவுக்கு டீப்னா, த வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் மவுண்டன் 8,848 மீட்டர்ஸ் ஹைட்டான மவுண்ட் எவரெஸ்ட்டை இந்த சேலஞ்சர் டீப்பில் தலையில திருப்பி முக்குனாலும் அதுக்கு மேலே 2 கிலோமீட்டர் நம்ம போனால் தான் கடலோட ஆழத்தையே நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இது டீப். ஓஷனில் இந்த ஒரு ட்ரென்ச் மட்டும் கிடையாது. ஓஷனோட லேயர்ஸை சன்லைட் லெவல், டெப்த் அண்ட் ப்ரெஷரை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓஷனில் டீப்பராக போகும்போது வாட்டரோட ப்ரெஷர் மேலே பில்ட் ஆகும். இந்த தண்ணியோட வெயிட்டை தான் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓஷன் சர்ஃபேஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லேயர் தான் எபிபெலாஜிக் ஜோன். இது சர்ஃபேஸில் இருந்து 200 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கிற ஜோன். இதை சன்லைட் ஜோன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த லேயரில் தான் லைட் ரீச் ஆகும் அண்ட் ரொம்ப விசிபிளாகவும் இருக்கும். சன்னோட பெனட்ரேஷனால் இங்கே ஹீட்டும் இருக்கும். இங்கே ஹீட் இருக்கிறனால இங்கே பிளான்ஸும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி பிளான்ஸும் இங்கே த்ரைவ் ஆகிட்டு இருக்கும். ப்ரெஷரும் மினிமலாக இருக்கும். ஆனால் டீப்பாக போக போக ஸ்லோவாக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இங்கே தான் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் லைக் க்ரூசஸ், ஃபிஷிங், சீ டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நடக்கும். கலர்ஃபுல் கோரல் ரீஃப்ஸ், மெரீன் மேமல்ஸ், சீ பேர்ட்ஸ், சின்ன கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ், டால்ஃபின்ஸ், ஷார்க்ஸ், ப்ளூ வேல், ஹம்பேக் வேல் எல்லாம் இந்த ஜோனில் தான் இருக்கும். எபிபெலாஜிக் ஜோனுக்கு கீழே இருக்கிறது தான் மெசோபெலாஜிக் ஜோன். 200 மீட்டரில் இருந்து 1000 மீட்டர் வரைக்கும். இதை ட்வைலைட் ஜோன் இல்லைனா மிட் வாட்டர் ஜோன்னு சொல்லுவாங்க. இங்கே லைட் ரொம்ப ஃபெயிண்ட்டாக கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இங்கேருந்து வெறும் கொஞ்சம் தூரம் மட்டும்தான் இங்கே ரீச் ஆகும்.
இந்த டெப்த்தில் தான் நம்ம பயோலூமினசன்ட் க்ரீச்சர்ஸ் ட்விங்க்லிங் லைட்ஸை பார்க்க முடியும். லேண்டன் ஃபிஷ், பிரிசில் மவுத்ஸ், ஸ்குவிட் ஸ்பீஷிஸ், ஹேட்ச் ஃபிஷ், ஈல்ஸ், பயோலூமினசன்ட் ஜெல்லி ஃபிஷ், டிராகன் ஃபிஷ், வைப்பர் ஃபிஷ் மாதிரியான நிறையா வினோதமான ஃபிஷ்ஷஸை இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸ்பெர்ம் வேல்ஸ் மாதிரியான டூத் வேல்ஸ் அண்ட் சில டால்ஃபின்ஸ் கூட இங்கே வர ஹண்ட் பண்ணுறதுக்காக டைவ் பண்ணி வரும். நெக்ஸ்ட் லேயர் பேத்தபலாஜிக் ஜோன். இதை மிட் நைட் ஜோன் இல்லை டார்க் ஜோன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டார்க்காக இருக்குன்ட்டு. இங்கே பிட்ச் பிளாக்காக ஃப்ரீசிங் கோல்டு 1 to 4 டிகிரி செல்சியஸ், அதாவது 34 to 39 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கும். இது 1000 மீட்டர்லேருந்து 4000 மீட்டர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இங்கே இருக்கிற க்ரீச்சர்ஸ் அதுவாக லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். இந்த ஜோனில் வாட்டர் ப்ரெஷர் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 5850 pounds per square inch. அண்ட் இது சீ லெவலில் இருக்கிறத விட 400 மடங்கு ஹை ப்ரெஷர். இதில் வினோதமான விஷயமே என்னென்னா, இங்கே இவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் நிறையா லைஃப் இங்கே த்ரைவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸ்பெர்ம் வேல்ஸ் கூட இந்த டெப்த்தில் கூட டைவ் பண்ணி வரும் ஃபுட்டு தேடுறதுக்காக. இன்னொரு ஃபினாமினா என்னென்னா, இங்கே லைட் இல்லாத என்விரான்மெண்ட்னால இங்கே இருக்கிற அனிமல்ஸ் மோஸ்ட்லி பிளாக் இல்லை ரெட் கலரில் தான் இருக்கும். அண்ட் இந்த கலர்ஸ் டீப் சீல நல்லாவே கேமோஃப்ளேஜும் ஆகும். இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான பிசார் ஃபிஷ்ஷஸை இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதுவும் ஏலியன் மாதிரி ஷேப்பில் இருக்கிற இது மாதிரி பல ஃபிஷ்ஷஸ். ஆங்குலர் ஃபிஷ், கல்பர் ஈல்ஸ், ஃபேங் டூத் ஃபிஷ், ஜெயின்ட் ஸ்குவிட், ட்ரைபாட் ஃபிஷ், 6 gill ஷார்க், காப்ளின் ஷார்க் மாதிரியான க்ரீச்சர்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே தான் நம்ம ஃபேமஸ் டைட்டானிக் ஷிப்பும் மூழ்கி இருக்கு. 2023 ஆக்சிடென்ட் ஆன டைட்டன் சப்மர்சிபிளும் இந்த டெப்த்தில் தான் மூழ்கிச்சு. இந்த 2 ஆக்சிடென்ட் பற்றின வீடியோஸும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்த்துக்குங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். அதுக்கு கீழே இன்னும் போகும்போது தான் அபெசோபலாஜிக் ஜோன் இருக்குது. இதை அபெஸ்னும் சொல்லுவாங்க. இது 4000 இருந்து 6000 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கிற லேயர். இங்கே ப்ரெஷர் ரொம்பவும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். டெம்பரேச்சர்ஸும் சர்வை பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் சில ஆர்கனிசம்ஸ் லைக் ஜெயின்ட் ஸ்குவிட், சீ குக்கும்பர்ஸ், டீப் சி ஆங்குலர் ஃபிஷ், டம்போ ஆக்டோபஸ், சீ ஸ்பைடர்ஸ் அண்ட் ஜெயின் ஐசோபாட்ஸ் இங்கே சர்வை பண்ணுறதுக்கு அடாப்ட் ஆகிருக்கும். நேச்சரோட பியூட்டி பாருங்கள். ஒவ்வொரு லேயர்லையும் வினோதமான உயிரினங்கள். இங்கே இருக்கிற ஆர்கனிசம்ஸ்க்கு மெரெயின் ஸ்னோங்கிற அப்பர் லேயர்ஸ்லேருந்து வர்ற ஆர்கானிக் டிப்ரி தான் மெயின் ஃபுட் சோர்ஸ். பட் சில அனிமல்ஸ் வேறு அனிமல்ஸை சாப்பிடவும் செய்யும். என்விரான்மெண்ட் ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறனால இங்கே இருக்கிற க்ரீச்சர்ஸ் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஷேப்லேயும் இருக்கும். இப்போது இதுக்கப்புறம் இன்னும் ஓஷனில் டீப்பாக போகும்போது தான் ஹெடால் பெலாஜிக் ஜோன் இல்லைனா ஹெடால் ஜோன்னு சொல்கிற இந்த ஜோன் இந்த ஓஷனில் வரும். இந்த ஜோன் தான் ஓஷனோட டீப்பஸ்ட் பார்ட். இங்கே நேரோ ட்ரென்ச்சஸும் டீப் வேலிஸும் இங்கே தான் இருக்கும். இதோட டெப்த்து அப்ராக்சிமேட்டாக 6000 மீட்டர்ஸில் இருந்து ஆல்மோஸ்ட் 11000 மீட்டர்ஸ் வரைக்கும் இது போகும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இங்கே தான் மரியானா ட்ரென்ச் இருக்குது. இங்கே சீ லெவலில் இருக்கிற ப்ரெஷரை விட 1000 டைம்ஸ் அதிகமான ப்ரெஷர் இங்கே இருக்கும். இதுதான் த ட்ரூ அன்னோன் ஜோன். ஓஷனில் ஆழமாக போக போக ஃபிஷ்ஷஸோட சைஸ் சின்னதாகிட்டே இருக்கும். கண் பார்வையும் இதுக்கு இருக்காது. பிட்ச் பிளாக் சரௌண்டிங்னால சில ஸ்பீசஸ் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும். ஹை ப்ரெஷர்னால் அவங்க பாடிக்கு எக்ஸ்ட்ரா மசில் இல்லை ஃப்ளஷ் எல்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் வைட்டல் ஆர்கன்ஸ் இருந்தாவே போதும் சர்வைவலுக்கு. இந்த டெப்த் வர வெறும் சில மனுஷங்க தான் போயிருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் நம்ம த ஃபேமஸ் ஜேம்ஸ் கேமரூன், டைட்டானிக் அண்ட் அவதார் படத்தோட டைரக்டர். மார்ச் 2012 ஸ்பெஷலி டிசைன் பண்ண டீப் சி சேலஞ்சர்னு ஒரு வெர்டிக்கல் லைம் கிரீன் சப்மர்சிபிள் யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 10,908 மீட்டர்ஸ் வர, அதாவது 35,787 feet டெப்த்துக்கு இவர் உள்ளே போயிருக்காரு. That these big amphipods this big came in and just stripped that chicken like piranha, just like. No, when you see this thing, there's just a carcass left, just perfect bone with nothing, no fat, anything. Crazy. What are those amphipods? Amphipods. Yeah. Amphipods. So the whole burial at sea thing, you might like want sea monkeys. They look like giant sea monkeys. Giant sea monkeys. Yeah, that's what they are. Yeah. ஜூலை 2022 வர வெறும் 27 பேர் தான் இந்த சேலஞ்சர் டீப்னு சொல்லப்படுற மரியானா ட்ரென்ச்சுக்கு போயிருக்காங்க. அந்த ஆழத்துலையும் டைனி ஷ்ரிம்ஸ் மாதிரியான ஸ்ட்ரேஞ்ச் க்ரீச்சர்ஸ் அண்ட் சைலன்ஸ் தட் கோஸ் பியாண்ட் எனிதிங். அதாவது இங்கே தான் நீங்கள் ஒரு பின் ட்ராப் சைலன்ஸை பார்க்க முடியும். வேறு எதுவும் இங்கே கிடையாது. சரி, இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த அப்படி ஓஷனை மேப் பண்ணுறதுல அப்படி என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு. இவ்வளவு ஆழமான மிஸ்ட்ரியான கடலில் பல மலைகள் இருக்குது.
ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, இதுக்குள்ள ரிட்ஜஸ் இருக்குது. இந்த மாதிரி லேயர் பை லேயர் டெப்த்தை இப்போ வரைக்கும் வெறும் 25% தான் மேப் பண்ணியிருக்காங்க அக்யூரேட்டாக. எதனால் டீட்டெயில்டாக மேப் பண்ண முடியல அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஓஷன் மேப்பிங்கோட ஹிஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். ஏன்ஷியன்ட் டைம்ஸில் அரௌண்ட் 1800 BCயில் எஜிப்ஷியன்ஸ் ஓஷன் டெப்த்தை மெஷர் பண்ண போலில் வெயிட் அட்டாச் பண்ண ரோப்பை யூஸ் பண்ணாங்க. ரோப்பு சீஃப்ளோரை டச் ஆன உடனே டெப்த்தை கெஸ் பண்ணுவாங்க. இது ரொம்பவே ஸ்லோ ப்ராசஸ் தான், ஏன்னா ஒவ்வொரு ஸ்பாட்டுக்காக போயிட்டு ரீடிங் எடுக்கணும். மோஸ்ட்லி லேண்டுக்கிட்ட நேவிகேஷனுக்கு இல்லை டேஞ்சரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓஷன் ஃப்ளோரோட டெப்த்தையும் ஷேப்பையும் மெஷர் பண்ணுற சயின்ஸை தான் பெத்திமெட்ரின்னு சொல்லுவோம். 1855ல் மேத்யூ ஃபவுண்டைன் மோரிங்கிறவர் தான் ஃபஸ்ட் டைம் அட்லாண்டிக் ஓஷனோட பெத்திமெட்ரி ப்ரொஃபைலை பப்ளிஷ் பண்ணார். இவர் இந்த சேம் எஜிப்ஷியன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் டேட்டா கலெக்ட் பண்ணி மேப்பை ரெடி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 1872 to 1876ல் HMS சேலஞ்சர் பெரிய ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்பெடிஷன் ஒன்று நடந்துச்சு. இவங்க இம்ப்ரூவ்டு வயர்லைன் சவுண்டிங்கை யூஸ் பண்ணி மரியானா ட்ரென்ச் டெப்த்தையும் மெஷர் பண்ணாங்க. மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் மாதிரியான அண்டர்சி ஃபீச்சர்ஸ் மேப் பண்ணாங்க அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸை கலெக்டும் பண்ணாங்க. இந்த எக்ஸ்பெடிஷன் தான் ஓஷன் எக்ஸ்ப்ளோரேஷனோட ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 20th century ஸ்டார்டிங்கில் அக்வஸ்டிக்ஸ் அண்ட் சோனார் ரெவல்யூஷன் வந்துச்சு. இது சவுண்ட் வேவ் சீ ஃப்ளோருக்கு அனுப்பி அது திரும்பி வர்ற எடுக்கிற டைமை மெஷர் பண்ணி டெப்த்தை கால்குலேட் பண்ணுவாங்க. இது டேட்டாவை ரொம்ப ஸ்பீடாக கலெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அண்ட் மேஜர் ஓஷன் ஃபீச்சர்ஸான ட்ரென்ச்சஸ், ரிட்ஜஸ் இது எல்லாத்தையும் மேப் பண்ண முடிஞ்சிச்சு. ட்ரென்ச்சஸ் அண்ட் ரிட்ஜஸ்னால் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மோதும்போது இப்படி ஆகிறது தான் ட்ரென்ச்சஸ், இப்படி ஆகிறது தான் ரிட்ஜஸ். சரியா? 1950ஸில் இன்னொரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வருது, சைட் ஸ்கேன் சோனார் வருது. இது பெரிய பெரிய சீஃப்ளோர் ஏரியாஸை ரொம்ப டீட்டெயில்டாக இமேஜ் பண்ணுற டெக்னாலஜி. இது ஓஷன் மேப்பிங் அக்யூரஸியை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போச்சு. 20th century மிடில் மேரி தாப் அண்ட் ப்ரூஸ் ஹீசன் சோனார் ப்ரொஃபைல் கம்பைன் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஃபிசியோகிராஃபிக் 3D மேப்ஸ் ஆஃப் த ஓஷன் ஃப்ளோரை கிரியேட் பண்ணாங்க. இது நம்ம ஓஷனை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிச்சு அண்ட் டெக்டானிக் பிளேட்ஸுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸையும் இது கொடுத்துச்சு. இவங்க ஒர்க்கை ஃபைனலாக 1977ல் வேர்ல்ட் ஓஷன் ஃப்ளோர் மேப்பாக ரிலீஸ் பண்ணாங்க. இதுதான் த வேர்ல்டு ஓஷன் ஃப்ளோர் மேப். அதுக்கப்புறம் மல்டிபீம் சோனார், சேட்டலைட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் மாதிரியான மாடர்ன் டூல்ஸும் வந்துச்சு. ஃபைனலாக கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அண்ட் அஃப்கோர்ஸ் ஏஐ வந்ததுக்கு அப்புறம் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸை மெர்ஜ் பண்ணி ரொம்ப டீட்டெயில்டாக இன்றைக்கி நம்ம 3D டிஜிட்டல் மேப்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஈஸியாகிடுச்சு தேங்க்ஸ் டு ஏஐ. மறந்துடாதீங்க, நம்ம ஏஐ கோர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏஐ வேர்ல்டில் இன்னும் டீப்பராக போனால் ChatGPT, Gemini AI மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி உங்கள் ஒர்க்கை 10x ஸ்பீடில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல் ஏஐ ஏஜென்ட்ஸை பில்ட் பண்ணி பிஸ்னஸ், ப்ரொடக்டிவிட்டி, டிசைன் இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். இந்த பர்பஸ்க்காக நான் 2 ஸ்பெஷல் கோர்சஸை உங்களுக்காகவே க்யூரேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட், நத்திங் பட் த ஜெனரேட்டிவ் ஏஐ ChatGPT. ChatGPTயை நிறைய பேர் இன்னும் கூகுள் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையில் சொல்லணும்னா இதோட ஸ்கோப் கூகுளை விட 100 மடங்கு அதிகம். இது வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்காது, இது ஐடியாஸ் க்ரியேட் பண்ணும், கண்டென்ட் எழுதும், பிளான் ப்ரிப்பேர் பண்ணும், வெப்சைட் க்ரியேட் பண்ண கோடு எழுதும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பர்சனல் டியூட்டராகவும் இருக்கும். இந்த கோர்ஸில் ChatGPT எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுல இருந்து அதோட க்ரியேட்டிவ் யூஸ் கேசஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் க்ரியேட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்கேன். செகண்ட் கோர்ஸ், நீங்கள் எல்லாம் கேட்ட ஏஐ மாஸ்டர் கிளாஸ். ChatGPT தவிர ஆயிரக்கணக்கான ஏஐ டூல்ஸ் இன்டர்நெட்டில் இருக்குது. இந்த கோர்ஸில் டேட்டா அனலிட்டிக்ஸ், வீடியோ எடிட்டிங், இமேஜ் ஜென்ரேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் ஆட்டோமேஷனில் எப்படி ஏஐ ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த 2 கோர்ஸையும் தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப் பல விஷுவல்ஸோட நம்ம சேனல் ஸ்டைலில் அனிமேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். டோன்ட் மிஸ் இட். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், டிசைனர், பிஸ்னஸ் ஓனர், கண்டென்ட் கிரியேட்டர், ஐடி ப்ரொஃபஷனல், ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, இந்த கோர்ஸை உங்களால் சிம்பிளாக புரிஞ்சுக்க முடியும். இது லிட்டரலி எல்லாருக்குமான கோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் 500 யூசர்ஸ்க்கு 50% டிஸ்கவுண்ட். ஹரியப். கோர்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி என்ரோல் பண்ணுங்க. ஏஐ ஹெல்ப்போட இந்த டிஜிட்டல் வேர்ல்டை கான்கர் பண்ணலாம். இப்போ கெப்கோ அண்ட் சீபர்ட் 2030 மாதிரியான இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ் 2030க்குள்ள கம்ப்ளீட்டாக குளோபல் ஓஷன் ஃப்ளோர் மேப்பை ரெடி பண்ண டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் எவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்தாலும் ஓஷனோட வாஸ்ட்னஸ் அண்ட் டிஃபிகல்ட் டெரைனால் அதை கம்ப்ளீட்டாக ஹையர் ரெசல்யூஷனில் மேப் பண்ணுறது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிளான டாஸ்க்காக தான் இன்னும் இருக்குது. ஓஷன்ஸ் எந்த அளவுக்கு வாஸ்ட்னா மூனோட சர்ஃபேஸை விட ஓஷனோட சர்ஃபேஸ் 5 டைம்ஸ் அதிகம். எர்த்தோட சர்ஃபேஸில் 70%க்கு மேலே ஓஷன் தான் இருக்குது.
அண்ட் அதோட ஆவரேஜ் டெப்த் ஆல்மோஸ்ட் 4000 மீட்டர்ஸ். இது போக மரியானா ட்ரென்ச் மாதிரியான பிளேசஸில் டெப்த்து ஆல்மோஸ்ட் 11,000 மீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது மாதிரி ஒரு வாஸ்ட் ஏரியாவை, டிஃப்ரெண்ட் டெப்த் இருக்கிற ஒரு ஏரியாவை மேப் பண்ணுறது லிட்ரலி ஒரு இம்பாசிபிள் டாஸ்க். இன் பிட்வீன் டெக்டானிக் பிளேட்ஸ் அண்ட் மவுண்டன்ஸ் அண்ட் எவ்ரி திங் இன்சைட். டீப் ஓஷனில் ப்ரெஷர் 14,696 பவுண்ட்ஸ் per ஸ்கொயர் இன்ச்சுக்கு மேலே இருக்கும். இது அண்டர் வாட்டர் எக்யூப்மெண்ட்டுக்கு ஒரு ஹியூஜ் சேலஞ்ச். அந்த எக்யூப்மெண்ட்டோட ஸ்ட்ரென்த்தும் டியூரபிலிட்டியும் ரொம்ப ஹையாக இருக்கணும், இல்லைனா ஃபெயிலியருக்கும் சான்சஸ் அதிகம். இந்த சேலஞ்சுக்காக யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸோட காஸ்ட்டும் இதனாலேயே அதிகமாகவும் இருக்கும். ஸோ சென்சர்ஸும் கேமராஸும் அந்த பிட்ச் டார்க்கு கோல்ட் கண்டிஷனில் ஒர்க் பண்ண ஸ்பெஷலாக டிசைனும் பண்ணணும். தென் கொரோஷன். சால்ட் வாட்டர், மெட்டல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ஏரியா துருப்பிடிக்கவும் வைக்கும். ஸோ ஓஷன் மேப்பிங்கில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் சூப்பர் டியூரபிளாகவும் ஆன்டி கொரோஷன் ப்ராப்பர்ட்டிஸோடவும் இருக்கணும். அண்ட் இது ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும். தென் டெக்னாலஜியே லிமிட்டட். இப்போ தான் எல்லாம் ஏஐலாம் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிருக்கு. ஷிப் பேஸ் சோனாஸ், எஸ்பெஷலி மல்டிபீம் எக்கோ சவுண்டர்ஸ் நல்ல கவரேஜ் கொடுக்கும். ஆனால் டீப் ரீஜன்ஸில் லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ரெசல்யூஷன் குறையும். ஹை ரெசல்யூஷன் மேப்பிங் பண்ணால் ஏயுவி, அதாவது அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கல்ஸ் இல்லை ஆர்ஓவிஸ், ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கல்ஸ் சீ ஃப்ளோருக்கு பக்கத்தில் வரைக்கும் போகும். பட் இது சின்ன ஏரியாவை தான் கவர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணும்போது காஸ்ட்டும் அதிகமாகும், டைமும் அதிகமாகும். ஏன்னா இந்த ஏயுவியை பேட்டரியில் தான் பவர் பண்ணணும். ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸ், தஸ்டர்ஸ் எனர்ஜி டிமாண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறனால சோனார் மேப்பிங் எல்லாமே ஹியூஜ் பவரை கன்சியூம் பண்ணும். ஸோ கொஞ்ச நேரம் இந்த ஏவி வெஹிக்கிள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கே நம்ம எனர்ஜி டிமாண்ட்ஸ் ரொம்பவே அதிகமாகும். நிறைய ஓஷன் ஏரியாஸ் ரிமோட்டாக இருக்கும், ஐஸால் கவரும் ஆகிருக்கும், இல்லைனா ஸ்டாமி ஏரியாஸில் இருக்கும். இப்படி இருக்கிற பிளேஸுக்கு அக்சஸ் பண்ணுறதும் பெரிய ரிஸ்க்கு. சம்டைம்ஸ் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ் கூட வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் சில ஜியோ பாலிட்டிக்ஸ், பாலிசி ரிலேட்டட், ஸ்டாண்டர்டைசேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸும் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து மேப்பிங் பண்ணுறாங்க. ஆனாலும் ஷேர்டு டேட்டா ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாதனால கவரேஜ் கோஆர்டினேஷன் இல்லை. ஸோ நிறையா டூப்ளிகேட் எஃபோர்ட்ஸும் நடக்குது. ஏன்னா ப்ரைவசி அண்ட் சீக்ரெட் மிஷன்ஸ்னால டேட்டா ஷேரிங்கும் நடக்கிறதில்ல. சப்மெரீன்ஸ், நேவி ஆப்ரேஷன்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே போயிட்டு இருக்கனால சேட்டலைட் ஆல்டிமெட்ரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி சீ சர்ஃபேஸ் ஹைட்டை மெஷர் பண்ணி அப்ராக்சிமேட்டாக டெப்த்தும் கொடுக்கும். ஆனால் ரெசல்யூஷன் ரொம்பவே இங்கே லோவாக இருக்கும். அண்ட் இதால் சின்னதாக இருக்கிற வேலிஸ், ரிட்ஜஸ், ஹில்ஸு இது எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ண முடியுது. ஏஐ, ஹைட்ரோகிராஃபிக் ட்ரோன்ஸ் மாதிரியான லேட்டஸ்ட் ப்ராமிசிங் மெத்தட்ஸ் அண்ட் டெக்னாலஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் லார்ஜ் ஸ்கேலில் இதை டிப்ளாய் பண்ண முடியல. ஏன்னா இது மாதிரி டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்வரான்மெண்டல் இம்பாக்டையும் பார்க்க வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராலிங் மாதிரி சில மெத்தட்ஸ் மரீன் லைஃபோட ஹேபிட்டாட்ஸை டெஸ்ட்ராயும் பண்ணும். கடலுக்கு அடியில் இருக்கிற செடிமெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். சில மெரீன் லைஃப் இறந்து போக கூட சான்ஸ் இருக்குது. அதனாலேயே இப்போ மோஸ்ட்லி லெஸ் இன்வேசிவ் மேப்பிங் டெக்னிக்ஸ்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. சரி, இப்போ நம்ம ஓஷனை எப்படி மேப் பண்ணிட்டு இருக்கோம்? இந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் தாண்டி இப்போ 2 மெயின் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி மேப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 மெத்தடோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சேட்டலைட் கிராவிட்டி மேப்பிங். இதில் சேட்டலைட் ஸ்பேஸில் இருந்து ஓஷன் சர்ஃபேஸோட ஹைட்டை ரொம்ப ப்ரெசைஸாக மெஷர் பண்ணும். நம்ம பூமியோட கடலடியில் மவுண்டன்ஸ், ரிட்ஜஸ், ட்ரென்ச்சஸ் மாதிரியான பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இது எல்லாமே பாறையாகவும் டென்ஸாகவும் இந்த மாதிரி இருக்கும். ஜென்ரலி மாஸ் அதிகமாக இருந்தால் கிராவிட்டி புல் அதிகமாக இருக்கும். இது ஒரு ஃபிசிக்ஸ் பேசிக்ஸ். அதனால் அண்டர் வாட்டர் மவுண்டன் ஆர் ரிட்ஜஸ் இருக்கிற இடத்துல ராக் மாசஸ் அதிகமாக இருக்கும். ஸோ லோக்கல் கிராவிட்டி ஃபோர்ஸஸ் கொஞ்சம் இந்த ஏரியாவில் அதிகமாகவே இருக்கும். ட்ரென்ச்சஸ் இருக்கிற இடத்துல பள்ளமாக இருக்கிறனால ராக்ஸ் மாதிரி டென்ஸானது எதுவும் இருக்காது. ஸோ லோக்கல் கிராவிட்டி ஃபோர்ஸு கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்படி மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மாறிச்சுன்னா கடல் மேலே இருக்கிற தண்ணியோட ஹைட்லேயும் சின்ன சின்னதாக சேஞ்சஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிட்ஜ் மேலே வாட்டர் சர்ஃபேஸ் கொஞ்சம் பல்ஜ் ஆகும், சில சென்டிமீட்டர்ஸ் மட்டும்தான், ஆனால் இது மாதிரி பல்ஜ் ஆகும். ட்ரென்ச் மேலே வாட்டர் சர்ஃபேஸ் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகும் இந்த மாதிரி. ஸோ ஒரு ஓஷனோட ரிட்ஜ் என்ன, அதோட ட்ரென்ச் என்ன அப்படிங்கிறத இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்க்குறீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸை யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் லைக் ஜெர்மனி, நாசா இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் கிரேஸ், கிராவிட்டி ரெக்கவரி அண்ட் கிளைமேட் எக்ஸ்பெரிமெண்ட்; கோஸ், கிராவிட்டி ஃபீல்ட் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் ஓஷன் சர்க்குலேஷன் எக்ஸ்ப்ளோரர்; சாம்ப், சேலஞ்சிங் மினி சேட்டலைட் பேலோட். இது மாதிரி சேட்டலைட் மிஷன்ஸை யூஸ் பண்ணி எர்த் கிராவிட்டி ஃபீல்டை ஸ்டடி பண்ணுறாங்க. ஓஷனில் நடக்கிற சேஞ்சஸையும் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இதே மெத்தட்ஸை யூஸ் பண்ணி சயின்டிஸ்ட் இன்டெரக்டாக சீ ஃப்ளோரோட ஷேப்பையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மெத்தட்னால என்டையர் குளோபையும் கவர் பண்ண முடியும். ஏன்னா இது சேட்டலைட் மெத்தட். ஷிப்ஸ் போக முடியாத ரிமோட் ஏரியாவில் கூட மேப் பண்ண முடியும். ஃபாஸ்ட்டாக டேட்டாவும் கலெக்ட் பண்ண முடியும். பட் இதோட ரெசல்யூஷன் ரொம்பவே லோவாக இருக்கும்.
அதனால் சின்ன சின்ன ஃபைன் டீட்டெயில்ஸ் லைக் இது மாதிரி இடையில இருக்க சின்ன ராக்ஸை பிடிக்கணும். இதில் எங்கேயாவது வந்து ஒரு ஷிப் வந்து ஆக்சிடென்ட் ஆகி உள்ளே போய் ஏதோ ரிட்ஜுக்குள்ளே மறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஷிப் ரெக்ஸை கண்டுபிடிக்கிறது இதில் வந்து இந்த டெக்னிக்கில் கொஞ்சம் கஷ்டம். இது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இது மிஸ் பண்ணிடும். இன்னொன்று சோனார் டெக்னாலஜி. இது தண்ணியில் சவுண்ட் வேவ்ஸை சென்ட் பண்ணி அதோட ரிஃப்ளெக்ஷனை மெஷர் பண்ணுற மெத்தட். ஏர்லி டேஸில் சிங்கிள் பீம் சோனார் தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ மல்டி பீம் சோனார் யூஸ் பண்ணுறனால ஒரே டைமில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீம்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி வைட் ஏரியாவை இதனால் கவர் பண்ண முடியுது. இப்போ மல்டி பீம் சோனார் யூஸ் பண்ணுறனால ஒரே டைமில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீம்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி வைட் ஏரியாவை கவர் பண்ணலாம். அண்ட் அது மூலமாக ஹை ரெசல்யூஷன் 3D மேப்ஸையும் க்ரியேட் பண்ணலாம். இது சூப்பர் டீட்டெயில் மேப்பிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அக்யூரேட் டெப்த் டேட்டாவும் கொடுக்கும். ஆனால் ஷிப்ஸு இதில் ஸ்லோவாக ட்ராவல் பண்ணுறதுனால வாஸ்ட் ஏரியாவை கவர் பண்ணுறது கஷ்டம். இப்போ நீங்கள் கூகுள் எர்த்தில் இது மாதிரி இந்த ஓஷன் ஃப்ளோரை பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக தெரியும். அதுதான் பத்திமெட்ரிக் ஸ்ட்ரைப்ஸ். ஷிப்ஸ் சோனார் மேப்பிங் பண்ணும்போது ட்ராவல் பண்ண பாத்தோட மார்க்கிங்ஸ் தான் இந்த லைன்ஸ். ரிமைனிங் அன்மேப்டு ஏரியாஸை சேட்டலைட் கிராவிட்டி டேட்டா யூஸ் பண்ணி அப்ராக்சிமேட்டாக ஃபில் பண்ணுவாங்க. இந்த ROV வெஹிக்கல்ஸ் ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கல்ஸ் இது யூஸ்வலி ஸ்மால் டு மீடியம் சைஸில் தான் இருக்கிற ஒரு ரொபாட்டிக் சப்மர்சிபிள். இதில் கேமராஸ், லைட்ஸ், ரொபாட்டிக் ஆர்ம்ஸ் இது எல்லாமே இருக்கும். இது ஒரு ஸ்ட்ராங் கேபிளில் வச்சு ஷிப்பில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேபிள் தான் இதுக்கு பவரும் கண்ட்ரோல் சிக்னல்ஸை எல்லாமே சென்ட் பண்ணும். பதிலுக்கு இது வீடியோ அண்ட் டேட்டாவை ஷிப்புக்கு திரும்பி சென்ட் பண்ணும். ஷிப்பில் இருக்க பைலட்ஸ் லைவ் வீடியோ கேமராஸில் பார்த்துக்கிட்டு ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி இந்த ROVயோட மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ரொம்ப ப்ரிசைஸ் லொக்கேஷனில் டீட்டெயில் மெஷர்மெண்ட் எடுக்க இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஆப்ரேட் பண்ணுறதுல இதோட காஸ்ட்டு ரொம்பவே அதிகம். இது போக இதை ஆப்ரேட் பண்ண எக்ஸ்பர்ட் டீமும் தேவைப்படும். அண்ட் இதால் பெரிய ஏரியாவை வேகமாக கவரும் பண்ண முடியாது. சில இடத்துல டைவர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஹியூமன் டைவர்ஸ் ஷாலோ வாட்டர்ஸை மேப் பண்ணி சாம்பிள்ஸ் அல்லது இமேஜஸை கலெக்ட் பண்ணுவாங்க. இதில் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அண்ட் க்ளோஸ்அப் ஷாலோ வாட்டர் ஒர்க்குக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் ரிஸ்க் இதில் ரொம்பவே அதிகம். ஏன்னா நிறையா நேரம் அண்டர் வாட்டரில் இருக்க முடியாது. ஹியூமன்ஸ்னால டீப் ஜோன்ஸை அக்சஸும் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் அண்டர் வாட்டர் ப்ரெஷர் அட் ஆல்மோஸ்ட் 1000 மீட்டர்ஸில் ப்ரெஷர் இஸ் நியர்லி அபவுட் 100 டைம்ஸ் த ப்ரெஷர் அட் த சர்ஃபேஸ். ஏன்னா இந்த ஏரியாவில் ஹியூமன் லங்ஸ் அண்ட் டிஷ்யூஸு இந்த போன்ஸ் அண்ட் ஆர்கன்ஸை கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணிடும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா த டீப்பஸ்ட் ஸ்கூபா டைவே இது வரலும் எவர் 332 மீட்டர்ஸில் தான் ஒருத்தர் போயிருக்காரு. இவர் தோராயமாக சொல்லணும்னா எங்கள் ஃபிகரில் பாருங்கள். மரியானா ட்ரென்ச் எங்கே இருக்குது? டீப்பஸ்ட் ஸ்கூபா டைவே 332 மீட்டர் வரலன்னு தான் போயிருக்காங்க. ஸோ இதுதான் ஹியூமன்ஸோட லிமிட். ட்ராலர்ஸ் நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். இது ஃபிஷிங் போட்ஸ் அண்ட் ரிசர்ச் வெசல்ஸ் அது போகிற வழியில் சென்சர்ஸை சீ ஃப்ளோரில் ட்ராக் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணும். இது பெரிய ஏரியாவை கவர் பண்ணவும் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணவும் நல்ல மெத்தட். இது ஒரு ட்ராகிங் ப்ராசஸ்னால ஹேபிட்டட்ஸ் இதால் டிஸ்டர்பும் ஆகுது. செடிமெண்ட்டை கிளறி விடுறதுனாலையும் இதில் சில மெரீன் லைஃபுக்கும் ஆபத்தும் ஏற்படுது. இங்கே ட்ரோன்ஸையும் யூஸ் பண்ணுறாங்க. சர்ஃபேஸ் லெவலையும் யூஸ் பண்ணுறாங்க, அண்டர் வாட்டர்லையும் யூஸ் பண்ணுறாங்க. சில ட்ரோன்ஸ் சர்ஃபேஸ் மேலே ஆப்ரேட் பண்ணும், சிலது அண்டர் வாட்டரை எக்ஸ்ப்ளோரும் பண்ணும். க்ரூ இல்லாமல் ரிஸ்கி அண்ட் ரிமோட் ஏரியாஸில் சர்வே பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதோட பேட்டரி லைஃப் ரொம்பவே கம்மி. ஓவராலாக சேட்டலைட் கிராவிட்டி மேப்பிங் நமக்கு பிக் பிக்சரை கொடுக்குது. சோனார் டெக்னாலஜி ஃபைன் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணோம். இது ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது தான் நமக்கு ரியல் கம்ப்ளீட் அக்யூரேட் ஓஷன் ஃப்ளோர் மேப்பு கிடைக்குது. அண்ட் அப்போ கூட வேர்ல்ட்ஸ் ஓஷனில் மோர் தென் 75% இன்னும் மேப் பண்ண முடியல. சரி, இந்த ஓஷன் ஃப்ளோரை நம்ம ஃபுல்லாக மேப் பண்ணல, அதனால் என்ன ப்ராப்ளம்? குளோபல் இன்டர்நெட்டையும் ஃபோன் கனெக்ஷனையும் சப்போர்ட் பண்ணுற சப்மெரின் கேபிள்ஸ் 1.48 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் ஓஷன் ஃப்ளோரில் தான் ரன் ஆகுது. இது ஏர்த்தை ஆல்மோஸ்ட் 35 டைம்ஸ் ரேப் பண்ண முடிகிற அளவுக்கு லென்த். இந்த கேபிள்ஸில் தான் டெய்லி $ட்ரில்லியன்ஸ் ஆஃப் வேல்யூ டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுது. மேப் குவாலிட்டி சரியாக இல்லைன்னா கேபிள் லேயிங் ஷிப்ஸ் அண்டர் வாட்டர் மவுண்டன்ஸ், டீப் வேலிஸில் இல்லைன்னா டெக்டானிக் பிளேட்ஸ் பாஸ் ஆகிற இடத்துல கேபிளை டிப்ளாய் பண்ணிடும். அதனால் கேபிள் கட் ஆகவும் சான்ஸ் அதிகம், காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். குளோபல் இன்டர்நெட் அவுட்டேஜ் கூட வரலாம். எக்ஸாம்பிள் 2006 தைவான் கோஸ்ட் கிட்ட ஒரு மேசிவ் எர்த்குவேக் அண்டர் வாட்டர் லேண்ட்ஸ்லைடை கிரியேட் பண்ணிச்சு. புவர் சீ ஃப்ளோர் மேப்பிங் அண்ட் சடன் டெரைன் சேஞ்ச்னால 8 மேஜர் சப்மெரின் கேபிள்ஸ் கட் ஆச்சு. இதனால் ஈஸ்ட் ஏஷியாவில் இன்டர்நெட் ஸ்பீட் டிராஸ்டிக்காக ஸ்லோ ஆச்சு. அண்ட் சில கண்ட்ரீஸில் ஃபுல்லாகவும் கட் ஆச்சு. அது மட்டும் இல்லை, ஷிப்ரெக்ஸ் அண்ட் சப்மெரின் சர்ச்லேயும் இந்த பிரச்சனையாகும். ஒரு ஷிப்போ இல்லை சப்மெரினோ ஷிப்ரெக் ஆயிடுச்சோ இல்லை தொலைஞ்சு போயிடுச்சோ சில சமயம் அது கடலில் இருக்கிற சில இடுக்குகளில் போய் விழுந்துடும். மேப் சரியாக இல்லைன்னா எங்கே போய் சர்ச் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் போயிடும். மாதக்கணக்கானாலும் சரி, வருஷக்கணக்கில் ஆனாலும் சரி, சில ப்ராஜெக்ட்ஸ் கையும் விட்டுருக்காங்க. ஏன்னா கண்டுபிடிக்கிறது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். எக்ஸாம்பிள் 2017 அர்ஜென்டைன் நேவி சப்மெரின் ARA சான் வான் டிசப்பியர் ஆச்சு.
சர்ச் டீம்ஸ்க்கு டீப் சவுத் அட்லாண்டிக் சீஃப்ளோர் மேப்பிங் இன்கம்ப்ளீட்டாக இருந்தனால ரெக் லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. புவர் மேப்பிங்னால சர்ச் ஏரியாவை நேரோ டவுன் பண்ணுறதும் ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. டைம் அண்ட் ரிசோர்ஸும் வேஸ்ட் ஆச்சு. சம்மரின் ரவுட்ஸ். மிலிட்ரி அண்ட் ரிசர்ச் சம்மரின்ஸும் சேஃப் பாத்தில் ட்ராவல் பண்ண அண்டர் வாட்டர் ரிட்ஜஸ், வொல்கானிக் மவுண்டன்ஸ் இல்லை கேனியன்ஸ் உள்ள ரவுட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஓஷன் மேப்ஸை தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சேஃப் சப்மரீன் ரூட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இந்த மேப்பிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் நம்ம ஃபேமஸ் MH370 கேஸ். 2014 மலேசியா ஏர்லைன்ஸ் MH370 டிஸப்பியர் ஆனதுக்கப்புறம் சேட்டலைட் டேட்டா சதர்ன் இந்தியன் ஓஷனில் அப்ராக்சிமேட்டாக ஒரு ரிமோட் லொக்கேஷனை காட்டுச்சு. ஆனால் அந்த ரீஜனுக்கு டீட்டெயில் பெத்திமெட்ரிக் மேப்ஸ் இல்லை. சீ ஃப்ளோரில் தெரியாத ரிட்ஜஸ், டீப் ட்ரென்ச்சஸ், வல்கானிக் மவுண்ட்ஸ் இருந்தனால சர்ச் ஷிப்ஸ் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் அக்யூரேட்டாக மேப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் டீப் சீல சோனார் மற்றும் ROVஸை டிப்ளாயும் பண்ணாங்க. புவர் மேப்பிங்னால சர்ச் ஏரியாவை நேரோ டவுன் பண்ணவும் முடியல. டைம் அண்ட் காஸ்ட் ரெண்டுமே இன்க்ரீஸும் ஆச்சு. மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் ரிசல்ட்டை இன்னும் அவங்க கண்டுபிடிக்கல. இன்னொன்று ட்ராக்கிங் சுனாமிஸ் அண்ட் நேச்சுரல் கிளாமிட்டிஸ். அண்டர் வாட்டர் எர்த்குவாக்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ் சுனாமியை ட்ரிகர் பண்ணும். சீ ஃப்ளோர் ஷேப் தெரிஞ்சிருந்தா சயின்டிஸ்ட் வேவ் எப்படி ட்ராவல் பண்ணுன்னு எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கரையோரம் இருக்கிற மக்களுக்கு சீக்கிரம் வார்னிங்கும் கொடுக்க முடியும். எக்ஸாம்பிள் 2004 இந்தியன் ஓஷன் சுனாமியில் சுமத்ரா கோஸ்ட் கிட்ட ஒரு மேசிவ் எர்த்குவாக் அண்டர் வாட்டர் டெரைனை சேஞ்ச் பண்ணுச்சு. அக்யூரேட் பெத்திமெட்ரிக் டேட்டா இல்லாதனால அந்த ரீஜனில் இந்த வார்னிங் சிஸ்டம்ஸ் கரெக்ட் டைமில் அலர்ட் கொடுக்க முடியல. அதோட ரிசல்ட்டாக 14 கண்ட்ரீஸில் ஆல்மோஸ்ட் 2.3 lakhs மக்கள் இறந்து போனாங்க. இது மாதிரி டேஞ்சரஸ் ஏரியாஸில் மேப் பண்ணல அப்படின்னா கோஸ்டல் கம்யூனிட்டிஸ்க்கு ப்ராப்பர் இவாக்குவேஷன் பிளான்ஸும் கொடுக்க முடியாது, அலர்ட்டும் பண்ண முடியாது. சீ ஃப்ளோர் ரிட்ஜஸ், வேலிஸ், பம்ப்ஸ் இதெல்லாம் தான் ஓஷன் கரண்ட்ஸ் உருவாக காரணம். இந்த கரண்ட்ஸ் தான் குளோபல் வெதர், ரெயின்ஃபால், ஹீட் வேவ்ஸ், ஹரிகேன்னு எல்லாத்தையும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும். மேப் சரியாக இல்லை அப்படின்னா சயின்டிஸ்டோட கம்ப்யூட்டர் மாடல்ஸில் ராங் கரண்ட்ஸை சிமுலேட் பண்ணி கிளைமேட் அண்ட் வெதர் ஃபோர்காஸ்ட்லேயும் மிஸ்டேக்ஸ் வரும். மெரீன் சயின்டிஸ்ட் இக்கோசிஸ்டம்ஸும் ரேர் டீப் சீ ஸ்பீசஸும் ஸ்டடி பண்ண ப்ரிசைஸ் சீ ஃப்ளோர் ரொம்பவே முக்கியம். அக்யூரேட் மேப்ஸ் இல்லாமல் இருந்தால் ஸ்பெசிஃபிக் ஹேபிட்டட்ஸை ரீச் பண்ண மந்த்ஸ் இல்லைனா இயர்ஸ் கூட ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு டீப் சி ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் 2500 மீட்டர் டெப்த்தில் இருக்கும். இதுதான் நிறைய யூனிக் பாக்டீரியா, ஜெயின் டியூப் வார்ம்ஸ், ரேர் ஷ்ரிம்ப் ஸ்பீசஸோட ஹேபிட்டட். மேப் சரியாக இல்லைன்னா சயின்டிஸ்ட் தவறான லொக்கேஷனில் டைவ் பண்ணுவாங்க. வேல்யூபிள் ரிசர்ச் டைமும் வேஸ்ட் ஆகும், காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். மேப் சரியாக இல்லைன்னா அண்டர்சி ஆயில், கேஸ், அது மட்டும் இல்லாமல் மினரல்ஸ் லொக்கேட் பண்ணுறதுல டிலே ஆகும். அதே சமயம் மற்ற கண்ட்ரியில் இல்லீகலாக ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னொன்று பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் பிளானிங். மரீன் பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ட் பண்ண கோரல் ரீஃப்ஸ், சீ கிராஸ் பெட்ஸ், டீப் சீ வென்ஸ் இது மாதிரியான ஹேபிட்டட்ஸை கண்டுபிடிக்கணும். ப்ராப்பர் மேப்பிங் இருந்தால் தான் என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸோட ஹேபிட்டட்ஸை கண்டுபிடிச்சி கன்சர்வேஷன் ஏரியாஸ்னு டிக்ளேர் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் ஓஷனில் சில டீப் சி கோரல் ரீஃப்ஸ் 1000 to 2000 மீட்டர் டெப்த்தில் இருக்குது. இதுக்கான மேப் டீட்டெயில்ஸ் இல்லாதனால அது எல்லாம் ட்ராலிங், மைனிங்கில் பாதிக்கப்படுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. இந்த ஓஷன் மேப்பிங் மெத்தட்ஸையும் அதனால் வர யூசர்ஸை பற்றியும் புரிஞ்சுக்கிட்ட பிறகு உலகம் முழுக்க இதை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய முயற்சியை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுதான் சீபர்ட் 2030 ப்ரோக்ராம். 2017 கெப்கோ ஜென்ரல் பெத்திமெட்ரிக் சார்ட் ஆஃப் த ஓஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஜப்பானோட நிப்பான் ஃபவுண்டேஷன் லான்ச் பண்ண இந்த குளோபல் கேம்பெயினோட கோல் சிம்பிள் ஆனாலும் மிகப்பெரிய கோல். அது என்னன்னா 2030க்குள்ளே முழு ஓஷன் ஃப்ளோரை ஹை ரெசல்யூஷனில் மேப் பண்ணி அதை எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்கணுங்கிறது தான். இந்த ப்ராஜெக்ட் UN டிகேட் ஆஃப் ஓஷன் சயின்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கும் உலக ஓஷன்ஸை கேர் பண்ணுற குளோபல் கோல்ஸோடையும் அலைன் ஆகுது. சீபர்ட் 2030 வேர்ல்ட் ஓஷன்ஸை 4 ரீஜனல் சென்டர்ஸாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அட்லாண்டிக் அண்ட் இந்தியன் ஓஷன் ரீஜனல் சென்டர் ஜெர்மனியில் இருக்கிற ஆல்ஃப்ரெட் விகினர் இன்ஸ்டியூட் இதை ஹேண்டில் பண்ணுது. ஆர்க்டிக் அண்ட் நார்த் பசிபிக் ஓஷன் ரீஜனல் சென்டர் ஸ்வீடனில் இருக்கிற ஸ்டாக்ஹோம் யூனிவர்சிட்டி இதை மேனேஜ் பண்ணுறாங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் பசிபிக் ஓஷன் ரீஜனல் சென்டர் நியூசிலாண்டில் இருக்கிற NIWA நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வாட்டர் அண்ட் அட்மாஸ்பியரிக் ரிசர்ச் இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்புறம் சவுத் ஓஷன் ரீஜனல் சென்டர் USAல யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ ஹாம்ஷயர் அண்ட் ஆஸ்திரேலியா பார்ட்னர்ஸ் இதை ஹேண்டில் பண்ணுது. ஒவ்வொரு ரீஜனில் கிடைக்கிற டேட்டாவை வச்சு ரீஜனல் மேப்ஸை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இது எல்லாம் UKல இருக்கிற குளோபல் சென்டரில் கன்சாலிடேட் பண்ணி ஒரே கம்ப்ரஹென்சிவ் மேப்பை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. சீபர்ட் 2030 ஸ்டார்ட் பண்ணப்போ ஜஸ்ட் 6% ஆஃப் த ஓஷன் ஃப்ளோர் தான் டீட்டெயில்டாக மேப் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இவங்க 25% கவர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். க்ரௌட் சோர்சிங் டேட்டா, ஷிப்ஸு, சம்மரின்ஸ், சயின்டிஃபிக் ரிசர்ச் வெசல்ஸ், ப்ரைவேட் யார்ட்ஸ்,
ஃபிஷ்ஷிங் அண்ட் கார்கோ ஷிப்ஸ், ஈவன் சின்ன ரீக்ரியேஷனல் போட்ஸ் கூட அவங்களோட ஜேர்னியில் கலெக்ட் பண்ண டெப்த் மெஷர்மெண்ட்ஸை ஷேர் பண்ணுவாங்க. இதில் ரிமோட் அண்ட் ரேர்லி விசிட்டட் வாட்டர்ஸ் கூட கவர் ஆகுது. இன்னொன்று டெக்னாலஜி பவர். இப்போ மாடர்ன் மல்டிபீம் சோனார், ஏஐ அண்ட் அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கல்ஸ் AUVs இது எல்லாம் யூஸ் பண்ணி ஓஷன் ஃப்ளோரை பெரிய அளவில் ஸ்கேன் பண்ண முடியுது. இந்த குரூப் ஆஃப் ரொபாட்டிக் வெஹிக்கல்ஸ் AI கைடன்ஸோட கடலுக்கு அடியில் போய் ஈவன் டீப்பஸ்ட் ட்ரென்ச்சஸ் வரைக்கும் போய் ஆழத்திலிருந்து ரியல் டைம் டெப்த் பற்றின டேட்டாவை சென்ட் பண்ணுது. இன்னொன்று குளோபல் டேட்டா ஷேரிங். சீபெட் 2030 உலகம் முழுக்க நிறைய கண்ட்ரிஸ், கம்பெனிஸ், இண்டிவிஜுவல்ஸ் கலெக்ட் பண்ண டேட்டாவை கம்பைன் பண்ணி கெப்கோ டிஜிட்டல் ஓஷன் மேப்பில் அப்டேட் பண்ணுவாங்க. இதை எல்லாரும் ஒரே ஸ்டாண்டர்டில் அக்சஸ் பண்ண முடியும். இதில் US, ஜப்பான், யூரோப்பியன் யூனியன் மாதிரியான பல கவர்மெண்ட்ஸ் ஆக்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி, நான் ப்ராஃபிட்ஸ், அகாடமிக் ரிசர்ச்சர்ஸ் கூட இதில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இது போக மேஜர் ஷிப்பிங் ஃபர்ம்ஸில் இருந்து ப்ரைவேட் யார்ட் ஓனர்ஸ் வர யாருனாலும் டெப்த் டேட்டாவை அப்லோட் பண்ணி கேப்ஸை ஃபில் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கிளியர் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கடலுக்கு அடியில் டெப்த்து குறைவாக இருக்கிற ஷாலோ வாட்டர்ஸில், அதாவது 1500 மீட்டர்ஸ் வர ஆழமாக இருக்கிற இடத்துல மேப்ஸ் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கணும். அதுக்காக ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் ஒருக்கா டெப்த் பாயிண்ட்டை மெஷர் பண்ணணும். ஆனால் ரொம்ப டீப்பான ஏரியாஸில் ஒவ்வொரு 400 மீட்டருக்கு ஒரு பாயிண்ட்டை மெஷர் பண்ணாலும் போதும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி தான் இந்த ஸ்டாண்டர்ட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்டை அச்சீவ் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான், ஆனாலும் இது வெரி மச் பாசிபிள். ஓகே, இந்த சாப்டரில் ரீசெண்ட் டிஸ்கவரிஸ் ஃப்ரம் த ஓஷன்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, டீப்பஸ்ட் கீமோசிந்தட்டிக் எக்கோசிஸ்டம் ஹேடல் ட்ரென்ச்சஸ். ரீசெண்டாக சயின்டிஸ்ட் ரஷ்யா அண்ட் அலாஸ்கா நடுவில் இருக்கிற ஹேடல் ஜோனில், அதாவது 6000 மீட்டர்ஸ் டு 11000 மீட்டர்ஸ் ஆழம் இருக்கிற இடத்துல கீமோசிந்தட்டிக் இக்கோசிஸ்டமை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே மைக்ரோப்ஸ், கிளாம்ஸ், டியூப் வார்ம்ஸ் மாதிரியான ஆர்கானிசம்ஸும் இருக்குது. சன்லைட் இல்லாமல் மீத்தேனும் ஹைட்ரஜன் சல்ஃபைடையும் சீஃப்ளோரில் இருந்து எடுத்து எனர்ஜி சோர்ஸாக யூஸ் பண்ணி சர்வை பண்ணுது. அதனால தான் இதை கீமோசிந்தட்டிக் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீமோசிந்தசிஸில் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு பதிலாக சீஃப்ளோர் வென்ஸ், கோல்ட் சீப்ஸ் ஆர் கிராக்ஸில் இருந்து கிடைக்கிற மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு, அமோனியா, அயன் காம்பவுண்ட்ஸை வச்சு மைக்ரோப்ஸ் அண்ட் பாக்டீரியா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். அங்கே இருக்கிற கிளாம்ஸ், டியூப் வார்ம்ஸ், கிராப்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷஸ் மாதிரியான பெரிய அனிமல்ஸ் இந்த மைக்ரோப்ஸை சாப்பிட்டு உயிர் வாழும். இந்த டிஸ்கவரி மூலமாக ஹேடல் ஜோன்ஸில் கார்பன் அண்ட் மீத்தேன் சைக்கிள்ஸ் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது தெரிய வருது. அண்ட் இதுக்கு முன்னாடி டீப்சி பற்றின நம்ம தாட்ஸை சேலஞ்சும் பண்ணுது. ஸோ இந்த ஜோன்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் இன்னும் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக தேவை. ஓஷன் சென்சஸ் ப்ராஜெக்ட் 2024-25 மட்டும் 866 நியூ மெரெயின் ஸ்பீசஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் கிட்டார் ஷார்க் ஸ்பீசஸ், சீ பட்டர்ஃப்ளை, மட் டிராகன், ஸ்குவாட் லாப்ஸ்டர், பேம்பூ கோரல், வாட்டர் பேர், பிரிட்டில் ஸ்டார் அப்படின்னு பல விதமான உயிரினங்களும் உண்டு. நியூ கேலிடோனியா அண்ட் வனாட்டோ பக்கத்தில் வெனமஸ் மரீன் கேஸ்ட்ரோபோட் டுரிட்ரூபா மேக்னிஃபிகா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட பெப்டைட்ஸ் பெயின் ரிலீஃப், கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அதே மாதிரி மால்டீவ்ஸில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆக்டோகோரல்ஸ் ரீஃப்லேயும் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2024 சிலே நாட்டோட கோஸ்ட் பக்கத்தில் புர்ஜ் கலிஃபாவோட 4 மடங்கு உயரமாக இருக்கிற மேசிவ் அண்டர் வாட்டர் மவுண்டன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. சிலே சீமோன்ஸில் கோரல்ஸ், ஸ்குவாட் லாப்ஸ்டர்ஸ், ஆம்பிபாட்ஸ், சீ அர்ச்சின்ஸ் மாதிரியான 100க்கும் மேற்பட்ட புதிய ஸ்பீசிஸையும் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கம்ப்ளீட் டார்க்னஸ்லேயும் ஆக்சிஜன் ஃபார்மேஷன் நடக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. டீப் பசிபிக் ஓஷன் ஃப்ளோரில் சர்ஃபேஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 2.5 மைல்ஸ் டெப்த்தில் சயின்டிஸ்ட் பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு மைண்ட் ப்ளோயிங் டிஸ்கவரி. இது பொட்டேட்டோ சைஸில் இருக்கிற ஒரு கட்டி அண்ட் இதில் வேல்யூபிள் மெட்டல்ஸ் லைக் மேங்கனீஸ், நிக்கல், காப்பர், கொபால்ட்னு பல விஷயங்கள் இதில் இருக்குது. ஷாக்கான விஷயம் என்னென்னா, இது டீப் சீயில் கம்ப்ளீட் டார்க்னஸில் கூட ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இது மூலமாக டீப் சீயில் இருக்க ஆர்கனிசம்ஸ்க்கு, எஸ்பெஷலி பாக்டீரியா, மைக்ரோப்ஸ், எக்ஸ்ட்ரீம் சன்லெஸ் கண்டிஷனில் சர்வை பண்ண ஆக்சிஜனை டைரெக்டாக சீஃப்ளோரிலிருந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. இந்த டிஸ்கவரி நம்மளோட டீப் ஓஷன் ஈகோசிஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங்கை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு ஃபேசினேட்டிங் டிஸ்கவரி என்னென்னா, சயின்டிஸ்ட் கனடா பசிபிக் கோஸ்ட் கிட்ட இருக்கிற ஒரு அண்டர் வாட்டர் வல்கனோ பக்கத்தில் கிட்டத்தட்ட 2.6 மில்லியன் க்ளோயிங் கோல்டன் எக்ஸை டீப் சீயில் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ் பசிபிக் ஒயிட் ஸ்கேட்ஸ்க்கு உரியது. பசிபிக் ஒயிட் ஸ்கேட்டுங்கிறது ஷார்க்ஸ் அண்ட் ரேஸோட ரிலேட்டிவ். இது ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிறனால வார்ம்த் கொடுத்து இன்குபேஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. இன்குபேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கோழி முட்டையை வெப்பமாக வச்சு குஞ்சு உருவாக்குதில் அந்த ப்ராசஸ் தான் இன்குபேஷன். இது மாதிரி பல ஃபேசினேட்டிங் டிஸ்கவரிஸ், பல ஃபேசினேட்டிங் உயிரினங்கள், பல ஃபேசினேட்டிங் ஃபினாமினா இந்த கடலுக்குள்ளே இருக்குது.
எவ்வளோ டெக்னாலஜி லீப் வந்தாலும் டீப் ஓஷன் இன்னும் ஏர்த்தோட பெரிய மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இது வரைக்கும் நிலாவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி கூட டீப் சீயை இன்னும் கம்ப்ளீட்டாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலை அப்படிங்கிறது ஆச்சரியம்தான். இந்த டீப் ஓஷன் ஒரு சைலண்ட் ஏலியன் வேர்ல்டு மாதிரி. அங்கே இருக்கிற டார்க்னஸ், எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் அண்ட் மிஸ்டீரியஸ் லைஃப் ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம இமேஜினேஷனுக்கு கடந்தது. இந்த டீப் சீக்கு போகிறது ஆஸ்ட்ரோநாட்ஸ் மூணுக்கு போகிறத விட ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஆனால் அங்கே இருக்கிற சீக்ரெட்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இந்த பூமியில் லைஃப் எப்படி இவால்வ் ஆச்சு, நம்ம பிளானட்டோட பாஸ்டில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறதும் ரிவீல் பண்ணோம். அண்ட் ஈவன் ஃப்யூச்சரில் நம்ம சர்வைவலுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் மைனிங், பொல்யூஷன், கிளைமேட் ஷிஃப்ட்ஸ் இது எல்லாம் இந்த ஃப்ரெஜைல் வேர்ல்டை டெஸ்ட்ராய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஸோ இந்த மரீன் லைஃப்பை, இந்த கடலோட ஆழத்தை பாதுகாக்கிறது, கன்ஸ்ட்ரக்டிவாக இதை ரிசர்ச் பண்ணுறது நம்மளோட கடமை. வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். இப்போது இங்கே கிளிக் பண்ணி MS-370 மிஸ்ஸிங் ஃப்ளைட்டை பற்றின வீடியோவை பாருங்கள். தட்ஸ் இட் மக்களே. கூடிய விரைவில் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் ஜெய்சம் சைனிங் ஆஃப்.